ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸான ரெசிபி தான். இப்போ காலிஃப்ளவர் சீசன் இருக்குது. ஸோ அதனால் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக காலிஃப்ளவர் 65 செய்வோம். இது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். 250 கிராம்ஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணி லைட்டாக சூடான போதும். அடுத்து நான் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இது நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா, காலிஃப்ளவரில் பூச்செல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அந்த பூச்செல்லாம் செத்து போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். யூஸ்வலாக காலிஃப்ளவர் வாங்கினா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். இந்த காலிஃப்ளவர் பார்த்தோம்னா இது நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். இந்த காலிஃப்ளவர் அதுக்கு மேலே வேகணும்னு அவசியப்படாது. இப்போ காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா வடிகட்டி எடுக்கணும். இப்போ நான் ஜன்னி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஜன்னி இல்லைனாலும் நீங்கள் கரண்டியில் வச்சு எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றிக்கலாம். கிட்ட காலிஃப்ளவரில் இருக்க தண்ணி நல்லா வடியட்டும். வடிஞ்ச பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 கப் அளவு கடலைமாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷானதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்ட பிறகு குழம்பு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சிட்டிகளவு பெருங்காயம் போதும். இப்போ இது எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு தான் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். நான் இந்த ரெசிபிக்காக 1/2 டம்ளர் அளவு தண்ணி எனக்கு செலவாச்சு. ஸோ இது மாவை பொறுத்து டிஃபர் ஆகும். 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு தண்ணி டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் தண்ணி ஆனாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரே இதுவாக நீங்கள் தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் எலுமிச்சம்பழம் சாறை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இன்னும் நல்லா கலக்கணும். ஸோ இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மாவும் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த மாவு கோட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக இந்த காலிஃப்ளவர் மாவில் படுற மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ எல்லா மாவும் கோட் ஆகி வெந்துருச்சு. இது 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டு கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நான் ப்ரெட்டை கோட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 8 ஒயிட் ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு கொரன்னு அரைச்சி எடுக்கணும். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸில் தான் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை நம்ம பெரட்டி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பிரெட் க்ரம்ஸும் நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்த நம்ம காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவரா எடுத்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா பெரட்டிட்டு அதை உதிர்த்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். இதே போல் நம்ம வந்து எல்லா காலிஃப்ளவரை வந்து ப்ரெட்டில் வந்து நல்லா கோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரைஸ் ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த கிறிஸ்பினஸ் தான் இதில் வந்து ஹைலைட்டே. இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து மீதி இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த ரெசிபி வந்து வறுக்கிறப்ப நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தான் ஈவனாக நமக்கு வந்து வறுபட்டு வரும். எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்க சொல்லி நீங்கள் ஒன்று போட்டு பாருங்கள். போட்டதும் நீங்கள் வந்து மேலே எழும்பி வந்துருச்சுன்னா கரெக்டாக வந்து சூடாக இருக்குன்னு அர்த்தம் எண்ணெய். அடுத்து நம்ம வந்து கோட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயில். ஸோ பொறுமையாக வந்து சேருங்க. மேலே வந்து தெறிக்க வாய்ப்பு இருக்குது எண்ணெய். ஸோ அவசரம் வேண்டாம். மெதுவாக ஒன்று ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்ச் பை பேட்சாக சேர்த்துட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ இதை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கலாம் ஈவனாக வெந்து வரணுன்றதுக்காக. போட்டதும் நல்லா சலசலன்னு வந்துருச்சு பாருங்கள், வேக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து போதுமான அளவு தான். ஃபுட் கலர் வந்து சேர்க்கணுன்னு அவசியப்படாது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைஸில். இப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நமக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைஸ் வந்து வெந்து வரும், கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கடாய்க்கிட்டே இருந்துட்டு நம்ம வந்து திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்க சொல்லியே நல்லா தெரியுது. நல்லா கலர் சேஞ்சும் ஆகிடுச்சு. கரெக்டான ஸ்டேஜ். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதே போல் மீதமுள்ள எல்லா காலிஃப்ளவரும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ காலிஃப்ளவர் சீசன் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளார பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ரெட் வந்து கோட் பண்ணி வச்சுருந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெயில் வந்து வதக்கிட்டு ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறேன். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.